வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறைய என்னில் வாருமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பு இவை வாழ்வின் அடிப்படையும் ஆணிவேருமாகும். இவற்றைத்தான் நாம் நாள்தோறும் திருப்பறையில் நினைவு கூர்ந்து கொண்டாடினாலும் ஆண்டுக்கு ஒரு முறை சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க, பாவ நிலையிலிருந்து வெற்றி பெற நம்மை திருச்சபை அழைக்கிறதே தவக்காலத்தின் வழியாக. இவ்வாண்டின் முதல் தவக்கால ஞாயிறை சிறப்பிக்க இத்திருப்பலியில் பங்கேற்க உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தவக்காலம் என்றவுடன் ஏதோ கவலையோடும் வருத்தத்தோடும் காட்சி கொடுப்பது என்பதல்ல, மாறாக இதுவே நம்பிக்கையின் காலம். மனித வாழ்வில் சோதனை என்பது ஒரு தொடர்கதை. மனிதர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது மானிடரின் உள்ளத்தை வருடி கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த சோதனைகளையும் வென்று சாதனை படைத்த நிகழ்வுதான் இன்றைய நற்செய்தி. இயேசு செய்த அரும்பெரும் சாதனை, ஆதி பெற்றோரினால் பாவநிலைக்கு இட்டு செல்லப்பட்டோம். ஆனால் இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவின் வருகையில் பாவ நிலையிலிருந்து வெற்றி பெற்று புது வாழ்வுக்கு அழைத்து செல்லப்படுகிறோம். இறை வார்த்தை ஆண்டவர் இயேசுவுக்கு உறுதுணையாக இருந்தது. நாமும் இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ இத்திருப்பலியில் இணைவோம், இறை ஆசீர் பெறுவோம். திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை இறைவன் ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுள்ளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக
அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டுதோறும் நாங்கள் கடைபிடிக்கும் தவக்கால அருளடையாள செயல்களால் கிறிஸ்துவின் மறை உண்மைகளை புரிந்து கொள்வதில் முன்னேற எங்களுக்கு உதவியருளும். அதனால் அவற்றின் பயன்களை எங்கள் நன்னடத்தையால் அடைவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 7 முதல் 9 முடிய. மேலும் அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவனானான். ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார். ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீவை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளரச் செய்தார். ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளிலெல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது. பெண் பாம்பிடம், தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றாள். பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள். அவனும் உண்டான். அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன. அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர். ஆகவே அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடைகளை செய்து கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம்.
கடவுளே உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்துக்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அகன்று போகும்படி என்னை தூய்மையளித்தருளும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்பொழுதும் என் மனக்கண் முன் நிற்கிறது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உமது பார்வையில் தீயது செய்தேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள் உருவாக்கும். உமது முன்னிலிருந்து என்னை தள்ளிவிடாதையும் உமது ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மலம் தந்து என்னை தாங்கியருளும். என் தலைவரே என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். திருத்தூதர் பவுல் உறைமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 12 முதல் 19 வரை. சகோதரர் சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. திருச்சட்டம் தரப்படும் முன்பும் உலகில் பாவம் இருந்தது. ஆனால் சட்டம் இல்லாதபோது அது பாவமாக கருதப்படவில்லை. ஆயினும் ஆதாம் முதல் மோசே வரையில் இருந்தவர்கள் ஆதாமைப் போல கடவுளின் கட்டளையை மீறி பாவம் செய்யவில்லை. எனினும் சாவு அவர்கள் மீது ஆட்சி செலுத்திற்று. இந்த ஆதாம் வரவிருக்கும் முன்னடையாளமாயிருக்கிறார். ஆனால் குற்றத்தின் தன்மை வேறு, அருள்கொடையின் தன்மை வேறு. எவ்வாறெனில், ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருள்கொடையும்
பலருக்கும் மிகுதியாய் கிடைத்தது. இந்த அருள் கொடையின் விளைவு வேறு. அந்த ஒரு மனிதர் செய்த பாவத்தின் விளைவு வேறு. ஏனென்றால் ஒரு மனிதர் செய்த குற்றத்திற்கு தீர்ப்பாக கிடைத்தது தண்டனை. பலருடைய குற்றங்களுக்கும் தீர்ப்பாக கிடைத்ததோ அருள் கொடையாக வந்த விடுதலை. மேலும் ஒருவர் குற்றத்தாலே அந்த ஒருவர் வழியாக சாவு ஆட்சி செலுத்தினதென்றால் அருள் பெருக்கையும் கடவுளுக்கு ஏற்புடையவராகும் கொடையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வழியாக அடைந்து கொண்டவரின் வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துபவர்கள் என இன்னும் மிக உறுதியாய் நம்பலாமன்றோ? ஆகவே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல் ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது. ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல் ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாய் ஆவார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 4 இறை வசனங்கள் 1 முதல் 11 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 4 இறை வசனங்கள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன் பின் பசியுற்றார். சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றான். அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்னர் அலகை அவரை எருசலேம் திரு நகரத்திற்கு கூட்டிச் சென்றது. கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும். கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உமை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அலகை அவரிடம் சொன்னது. இயேசு அதனிடம், உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே என்று சொன்னார். மறுபடியும் அலகை அவரை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டிச் சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையையும் அவருக்கு காட்டி அவரிடம், நீர் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றது. அப்பொழுது இயேசு அதனை பார்த்து, அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அலகை அவரை விட்டு அகன்றது. உடனே வானதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தவ காலத்தின் முதல் ஞாயிறு திருப்பலியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். வழக்கமாக தவ காலத்தின் முதல் ஞாயிறு திருவழிபாடு சோதனைகளை குறித்து சிந்திக்க நம்மை அழைக்கின்றது. இன்றைய வாசகங்களும் சோதனைகளை குறித்த செய்திகளை, எவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு சோதனைகளை எதிர்கொண்டார் என்பதையும் குறித்து நமக்கு எடுத்துரைக்கின்றன. ஒரு முறை பல்வேறு சோதனைகளால் வாடி வதங்கிய, குடும்ப பிரச்சனைகளால் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு குடும்ப தலைவி எங்கேயாவது சென்று விடலாம், தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு நிலைக்கு வந்தார். நான் வாழ்ந்து என்ன ஆகப் போகிறது, என்னுடைய வாழ்க்கையிலே அடிக்கு மேல் அடி விழுந்து கொண்டே இருக்கின்றது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்று தன்னுடைய வாழ்வை முடித்து கொள்ளலாம் என்று எங்கேயாவது சென்று விடலாம் என்று நினைத்து கொண்டு இறுதியாக தன்னுடைய பங்கு தந்தையை சந்தித்து ஆலோசனை பெறலாமே என்று அந்த பங்கு தந்தையை போய் சந்திக்கிறார். சாமி, வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வேலையாக இருக்குது, ரொம்ப மன உளைச்சல், பிரச்சனைகள், சங்கடங்கள் நிறைந்ததாக வாழ்க்கை இருக்கிறது, எங்கேயாவது போயிடலான்ட்டு இருக்கிறேன் சாமி என்று அந்த பங்கு தந்தையோடு அவர் சொல்லிவிட்டு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று பங்கு தந்தையின் ஆலோசனையை கேட்டு நின்றார். அப்பொழுது அந்த பங்கு தந்தை அந்த குடும்ப தலைவியை பார்த்து, ஏம்மா அதுக்கு எங்கேயாவது போயிடலான்னு சொல்லி நினைக்கிறீங்க, இங்கேயே இருங்க, ஒரு வாரம் லீவ் எடுத்துக்கிடுங்க, உங்களுடைய வேலைகளுக்கு, உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளுக்கு மத்தியில் எதுவும் செய்யாமல் ஒரு வாரம் நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே என்று அந்த பங்கு தந்தை அந்த குடும்ப தலைவிக்கு அறிவுரை வழங்கினார். இதுவும் நல்லா இருக்குது, நம்ம ஏன் எங்கேயாவது போகணும், வீட்டிலே இருந்து ஒரு வாரம் நல்லா ரெஸ்ட் எடுப்போம், வீட்டு வேலை செய்யண்டாம், அலுவலகத்துக்கு போக வேண்டாம், பங்குலேருந்து வேலையும் செய்யண்டாம் என்று பங்கு தந்தை சொன்ன அந்த ஆலோசனையை அந்த குடும்ப தலைவி ஏற்றுக்கொண்டு வீட்டுக்கு வருகிறார். வீட்டுக்கு வந்து கணவனிடத்திலே பிள்ளைகளிடத்திலே சொல்லுகின்றார், எனக்கு கடுமையான வயிற்று வலி, என்னால் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை என்று சொல்லிவிட்டு கட்டிலிலே படுத்து ஓய்வெடுக்க ஆரம்பித்து விட்டார். அலுவலகத்திற்கும் செல்லவில்லை, பங்கிலே அவர் செய்து வந்த அந்த சபை பணிகளையும் அவர் செய்யவில்லை, அனைத்திற்கும் ஓய்வு கொடுத்து விட்டார். வீட்டிலே கணவரும் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய நிலையை பார்த்து தேவையான உதவிகளை, வீட்டு வேலைகளை எல்லாம் அவர்கள் செய்து வந்தார்கள். இந்த பெண்மணி வீட்டிலே அமர்ந்து கொண்டு தொலைக்காட்சி பெட்டியிலே சீரியல்களை பார்த்து கொண்டிருந்தார். சீரியல்களை எவ்வளவு நாள்தான் பார்த்து கொண்டிருப்பது, போர் அடித்து விட்டது. 2 நாட்கள் கடந்தது. அவருக்கு தேவையான உதவிகளை, சமையலை எல்லாம் செய்துவிட்டு கணவரும் அவருடைய பிள்ளைகளும் வெளியே சென்று விட்டார்கள். அவர்களுடைய பணிக்காக பள்ளிக்கு அவர்கள் சென்று விட்டார்கள். சரி, வீட்டில் என்ன வேலை தான் செஞ்சுருக்கிறாங்க, தன்னுடைய கணவனும் பிள்ளைகளும் சமையலறையில் இவ்வளோ நாள் வேலை செஞ்சாங்களே, 2 நாளாக என்ன வேலை தான் செஞ்சாங்க, போய் பார்ப்போமே என்று சமையலறையை அந்த குடும்ப தலைவி போய் பார்க்கின்றார். அவருக்கு பேரதிர்ச்சி. ஆஹா, இவங்க செஞ்சு வச்ச இந்த வேலையை நான் திரும்ப செஞ்சு எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு சொன்னால் 1 வாரத்துக்கு மேலே ஆகுமே, இதுக்கு நானே இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கலாமே, இவங்க தலையில் இவங்களை செய்ய சொல்லி கடைசியில் என் வேலையை நானே அதிகப்படுத்தி கொண்டேனே என்று அந்த பெண்மணி தன்னுடைய ஓய்வுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு 2 நாட்களுக்கு அடுத்த பிற்பாடு தொடர்ந்து அவருடைய வேலைகளை அவர் செய்ய தொடங்கினார். 3வது நாளிலே அவருடைய பங்கு தந்தை வருகிறார். இப்படி ஒரு பெண்மணி தன்னை வந்து சந்தித்தாரே, எங்கேயாவது போயிடலான்ட்டு இருக்குது என்று சொன்னாரே, நம்ம ஒரு அறிவுரை ஆலோசனை கொடுத்து அனுப்பினோமே, அவர் எப்படி இருக்கிறார் என்று அவரை பார்ப்பதற்காக பங்கு தந்தை அங்கே வருகிறார். அந்த பெண்ணை கண்ட பங்கு தந்தைக்கு அதிர்ச்சி. வீட்டிலே எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருந்தார். பங்கு தந்தை அவரை பார்த்து கேட்கின்றார், என்னம்மா 1 வாரம் ஓய்வெடுக்கிறேன்ட்டு சொல்லிட்டு தானே வீட்டுக்கு வந்தீங்க, ஆனால் இப்படி எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செஞ்சிட்டு இருக்கிறீங்களே, என்ன ஆச்சு என்று பங்கு தந்தை அவரிடத்திலே கேட்க அந்த குடும்ப தலைவி பங்கு தந்தையிடம் இவ்வாறு சொன்னார்.
சாமி, சோதனை வருகிற பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சொகுசாக இருக்குது. ஆனால் அந்த சோதனையில் விழுந்த பிறகுதான் அது எந்த அளவுக்கு கொடுமையானது, கடுமையானது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது சாமி. இப்போந்தான் எனக்கு உண்மை புரியுது. ஒழுங்காக என் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சிட்டு இருந்தேன், எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. சோதனை வந்தாலும் எதிர்த்து நான் வாழ்ந்துட்டு தான் இருந்தேன். ஆனால் என்னைக்கு சொகுசாக ஓய்வெடுக்கலான்ட்டு நினச்சேனோ அன்னைக்கே என்னுடைய வேலைகள் பல மடங்காக மாறிவிட்டது. அப்போ முடிவெடுத்தேன், என் வேலையை நான் செஞ்சுட்டே இருப்பேன், எந்த சோதனை வந்தாலும் கவலை இல்லை என்று அந்த பெண்மணி தான் ஞானோதயம் பெற்ற அந்த நிகழ்வை பங்கு தந்தையிடம் எடுத்து சொன்னாராம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் இப்படிப்பட்ட மன நிலையிலே தான் இருக்கிறோம். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள், அதிகமான பணிப்பளு என்று நாமே பலவித மன உளைச்சல்களுக்கு உள்ளாகின்றோம். எங்கேயாவது போயிடலான்னு சொல்லி நினைக்கிறேன் என்று நாமும் கூட சில நேரங்களில் நினைத்திருப்போம். கொஞ்சம் ஓய்வெடுத்தா நல்லா இருக்குமே, கொஞ்சம் இந்த பிரச்சனைகளிலிருந்து விலகி எங்கேயாவது போனால் நல்லா இருக்குமே என்று பல நேரங்களில் நாம் நினைத்து பார்ப்பதுண்டு. அன்பு மக்களே, இப்படிப்பட்ட இந்த நெருக்கடியான, இந்த இடுக்கண்கள் மிகுந்த இந்த தருணத்தில் தான் நாம் பலவித சோதனைகளுக்கு இடம் கொடுத்து விடுகிறோம். கவர்ச்சியான இந்த உலகின் தீமைகள், பாவங்கள் நம்மை கவர்ந்து இழுக்க இந்த தருணத்தில்தான் நம்மை அதிகமாக அணுகி வருகின்றன. இந்த உலகின் பிரச்சனைகளை, குடும்ப பிரச்சனைகளை கண்டு நாம் இந்த சோதனைகளுக்கு இடம் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு மீண்டுமாக முன்பு இருந்ததை விட இப்பொழுது அதள பாதாளத்திற்கு சென்று விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே சோதனைகள் வருகின்ற பொழுது அதன் மட்டில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையை தான் இன்றைய வாசகங்களும் நமக்கு தருகின்றன. முதல் வாசகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அங்கே முதல் பெற்றோர் ஆதாம் ஏவாள் ஆண்டவருடைய கட்டளையை மீறி அலகையின் சோதனைக்கு இடம் கொடுத்து பாவம் செய்கிறார்கள். கடவுள் விலக்கிய அந்த குறிப்பிட்ட மரத்தின் கனியை அலகையின் சோதனையால் அவர்கள் அந்த பாவத்தில் விழுந்து அந்த மரத்தின் கனியை உண்டு ஆண்டவருடைய அன்பில் இருந்து விலகிச் செல்கிறார்கள். பாவ சேற்றிலே அவர்கள் மட்டும் விழுந்தது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த மனு குலத்தையே பாவத்தில் விழத்தாட்டினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிற பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு தனக்கு ஏற்பட்ட அந்த சாத்தானின் சோதனைகளை எல்லாம் தன் தந்தையின் மீது அவர் கொண்டிருந்த அந்த ஆழமான உறவின் காரணமாக ஆண்டவர் வென்று காட்டினார் என்று நாம் பார்க்கிறோம். பணிவாழ்வை தொடங்குவதற்கு முன்பதாக 40 நாள் ஆண்டவர் நோன்பிருந்து மன்றாடுகிறார். 40 நாள் நோன்பின் இறுதியிலே அலகையின் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார். 3 விதமான சோதனைகளை நம் ஆண்டவர் மேற்கொள்ளுகிறார். ஆனால் அந்த 3 சோதனைகளுக்கும் ஆண்டவர் அலகையிடம் தன்னை கையளிக்கவில்லை. அலகையை வென்று அவர் வெற்றி பெற்றார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சந்தித்த இந்த சோதனைகளையும் இஸ்ராயேல் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சந்தித்த சோதனைகளையும் நம்மால் ஒப்புமைப்படுத்தி பார்க்க முடியும். இஸ்ராயேல் மக்கள் சோதனைக்கு இடம் கொடுத்து அங்கே கடவுளுக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டு பாவத்திலே விழுகின்றார்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சோதனைகளை மன உறுதியோடு எதிர்கொண்டு அலகையை அவர் வெற்றி கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். விடுதலை பயண நூல் 16வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிற பொழுது தெரியும், இஸ்ராயேல் மக்கள் அங்கே கடவுளுக்கு எதிராக, மோசேக்கு எதிராக முணுமுணுக்க ஆரம்பிக்கின்றார்கள். எதற்கான முணுமுணுப்பு? உணவிற்கான முணுமுணுப்பு. எங்களுக்கு இங்கு சரியான உணவு இல்லையே, எகிப்திலே நாங்கள் இருந்தபோது கூட நல்ல உணவு எங்களுக்கு கிடைத்ததே என்று தங்களை வல்லமையான விதத்தில் மீட்டு வந்த கடவுளின் வல்லமையான செயல்களை அவர்கள் மறந்து கடவுளுக்கு எதிராகவே முணுமுணுக்க ஆரம்பிக்கிறார்கள். எங்களுக்கு நல்ல சாப்பாடு இல்லை என்று சொல்லி,
இயேசுவினுடைய சோதனைக்கு வருகின்ற பொழுது இயேசுவுக்கும் இப்படிப்பட்ட ஒரு சோதனை வருகிறது. 40 நாள் உண்ணா நோன்பிருந்து மன்றாடிய இயேசு 40 நாள் கழித்து அலகையின் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார். முதல் சோதனை என்ன? சாப்பாட்டுக்கான சோதனை, உணவுக்கான சோதனை. இந்த கல்லை அப்பமாக மாற்றி உண்ணும் என்று ஆண்டவருடைய அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அலகை ஆண்டவரை சோதிக்கின்றது. ஆனால் அலகையினுடைய அந்த சோதனைக்கு ஆண்டவர் தன்னை கையளிக்கவில்லை. சாப்பாடை அவர் மையப்படுத்தி அங்கே அந்த பாவத்தில் ஆண்டவர் விழவில்லை. சாத்தானை விரட்டி அடிக்கிறார். கடவுளுடைய வார்த்தை போதும், எனக்கு இந்த உணவெல்லாம் அவசியம் அல்ல என்று சொல்லி அங்கே இறை வார்த்தையை மையப்படுத்தி சாத்தானை அவர் அங்கே தோற்கடித்ததாக பார்க்கிறோம். அதே போல விடுதலை பயண நூல் 17வது அதிகாரம், இஸ்ராயேல் மக்கள் இங்கே கடவுளின் உடனிருப்பை அவர்கள் சந்தேகிக்கிறார்கள். உண்பதற்கு நல்ல உணவு இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்று ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுத்து கடவுள் இருக்கிறாரா என்று அவர்கள் ஒரு சந்தேகத்திற்கு அங்கே தங்களையே உட்படுத்தி கொள்ளுகிறார்கள். விடுதலை பயணம் 17:7 வாசிக்கின்றோம். இங்கே ஆண்டவருடைய சோதனையை பார்க்கிற பொழுது சாத்தான் அப்படிப்பட்ட ஒரு சோதனையை ஆண்டவருக்கு கொடுக்கிறது. ஆலய உச்சியிலிருந்து கீழே குதியும், உம்மை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கடவுள் கட்டளையிடுவார் என்று சொல்லி அங்கே கடவுளுடைய பிரசன்னத்தை, கடவுளுடைய இருப்பை சந்தேகிப்பதற்கான ஒரு சோதனையை அலகை ஆண்டவருக்கு கொடுக்கிறது. ஆனால் அந்த சோதனைக்கு ஆண்டவர் இடம் கொடுக்கவில்லை. என்னுடைய கடவுள் வல்லமை மிகுந்தவர், என்னுடைய தந்தை எப்பொழுதும் என்னோடுதான் இருக்கிறார் என்பது எனக்கு தெரியும் என்பதை உணர்ந்த இயேசு சாத்தானை விரட்டி அடித்து வெற்றி கொண்டார் அந்த சோதனை என்று பார்க்கிறோம். அதே போல விடுதலை பயண நூல் 32வது அதிகாரம், இஸ்ராயேல் மக்கள் பொற்கன்றுக்குட்டி ஒன்றை செய்து அதனை வழிபட ஆரம்பிக்கிறார்கள். யாவே கடவுளை, உண்மை கடவுளை, வல்லமையான கடவுளை மறந்துவிட்டு, கடவுள் அவர்களுடைய வாழ்க்கையிலே செய்த வல்ல செயல்களை எல்லாம் மறந்துவிட்டு பொற்கன்றுக்குட்டி ஒன்றை செய்து, இவைதான் உங்களை எகிப்திலிருந்து மீட்டு வந்த தெய்வங்கள் என்று சொல்லி பிற தெய்வ வழிபாட்டிற்கு இஸ்ரேல் மக்கள் தங்களை கையளிக்கிறார்கள். அவர்களுடைய அந்த நெருக்கடியான அந்த சூழல், மோசையை விட்டு அவர்கள் பிரிந்து இருந்த அந்த காலகட்டம், இப்படிப்பட்ட ஒரு சோதனையிலே அவர்களை விழத்தாட்டுகிறது. ஆண்டவர் இயேசுவுக்கும் இதே சோதனையை சாத்தான் கொடுக்கின்றான். நீர் என்னை விழுந்து நெடுஞ்சான் கிடையாக வணங்கினால் உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையையும் உமக்கு கொடுப்பேன் என்று சொல்லி கடவுளிடமிருந்து இயேசுவை திசை திருப்ப பார்க்கிறது. ஆனால் ஆண்டவர் அந்த சோதனைக்கு தன்னை கையளிக்கவில்லை. தன்னுடைய தந்தையை இறுக பற்றி கொண்டிருந்த அந்த காரணத்தினால் அலகையை எளிதாக வெற்றி கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் வரலாம். சோதனைகள் நம்மிடம் வருகின்ற பொழுது மிகவும் கவர்ச்சிகரமானதாக இருக்கும். அந்த கவர்ச்சிக்கு, அந்த சோதனைக்கு நாம் உட்பட்டு விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வை எந்த அளவிற்கு அதள பாதாளத்திற்கு தள்ள முடியுமோ அந்த அளவிற்கு அதள பாதாளத்திற்கு தள்ளிவிடும். நாம் நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆதாம் ஏவாள் போன்று, இஸ்ராயேல் மக்கள் போன்று சோதனைக்கு நம்மை கையளிப்பவர்களாக நாம் இருக்கிறோமா? அல்லது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போன்று நமக்கு வரக்கூடிய சோதனைகளை மன உறுதியோடு எதிர்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய ஜெப வாழ்வு, நம்முடைய நம்பிக்கை வாழ்வு ஆழமாக இருக்கின்ற பொழுது நமக்கு வரக்கூடிய எப்படிப்பட்ட சோதனைகளையும் நம்மால் எதிர்த்து நிற்க முடியும். புனித பிரான்சிஸ் சலேசியார் அருமையாக சொல்லுவார், சோதனையின் துவக்கத்தை குறித்து, ஆரம்பத்தை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுவார். ஒருவேளை சோதனையிலே நீங்கள் விழ நேரிட்டால் எவ்வாறு குழந்தைகள், ஏதாவது கரடியையோ ஓநாயையோ கண்ட குழந்தைகள் உடனடியாக தங்களுடைய பெற்றோரிடத்திலே ஓடுவார்களோ, அல்லது ஐயோ அம்மா என்று உடனடியாக அபயக்குரல் எழுப்புவார்களோ, அதே போல நீங்களும் சோதனைக்கு உட்பட நேர்ந்தால்
ஆண்டவரிடத்திலே திரும்பி வாருங்கள், ஆண்டவரை நோக்கி அபய குரல் எழுப்புங்கள், அவர் உங்களை அந்த சோதனைகளிலிருந்து விடுவிப்பார் என்று அருமையானதொரு பாடத்தை நமக்கு புனித பிரான்சிஸ் சலேசியார் கற்றுத் தருகின்றார். அன்பு மக்களை, நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சோதனைகளுக்கு இடம் கொடுத்து இறை அன்பிலிருந்து விலகி செல்லக்கூடிய மனநிலையிலே இருக்கிறோமா? அல்லது எந்த சோதனைகள் வந்தாலும் இறை துணையோடு அவற்றை எதிர்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் பெற்றோர் செய்த பாவத்தை நிவர்த்தி செய்து அவருடைய கீழ்ப்பிடிதலால் நமக்கு மீட்பை பெற்று தந்திருக்கிறார். நாம் அந்த மீட்பை தக்க வைத்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய தூய வாழ்க்கையினால் இறைவனுக்கு ஒரு சாட்சிய வாழ்வு வாழ்வதனால் அந்த மீட்பை நாம் தக்க வைத்துக் கொள்கிறோமா? அல்லது பாவ சேற்றிலே விழுந்து நாம் பெற்றுக்கொண்ட அந்த மீட்பை மீண்டும் மீண்டும் இழக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். தவ காலத்தினுடைய தொடக்க நாட்களிலே இருக்கின்றோம். இந்த காலம் நம்முடைய சோதனைகளிலிருந்து நாம் வெளிவர மீண்டுமாக இறைவன் பால் திரும்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அருமையான காலம், மன மாற்றத்தின் காலம். இந்த காலத்தை தகுந்த விதத்திலே பயன்படுத்தி கொண்டு நம்முடைய சோதனைகளிலிருந்து பாவ வாழ்விலிருந்து எழுந்து இறைவனை நோக்கி திரும்ப ஆரம்பிப்போம். யாக்கோபு தன்னுடைய திருமடலிலே அருமையாக சொல்லுவார். முதல் அதிகாரம் 12வது இறை வசனத்திலே சோதனைகளை மன உறுதியோடு தாங்கிக் கொள்கிறவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லுவார். எனவே சோதனை வருகின்ற பொழுது நாம் மன உறுதியோடு இருப்போம். இந்த சோதனையை இறைவனின் துணை கொண்டு என்னால் வெற்றி கொள்ள முடியும் என்கின்ற அந்த மன உறுதி நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக சோதனைகளை கடந்த நல்ல வாழ்வை, ஆசீர்வாதமான வாழ்வை, அர்த்தமுள்ள வாழ்வை நம்மால் வாழ முடியும். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட நல்ல மனப்பக்குவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வரம் கேட்டு நம்முடைய நம்பிக்கை வாழ்வில், ஜெப வாழ்வில் இன்னும் ஆழப்பட வரம் கேட்டு தொடர்ந்து இந்த இறை பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். தந்தை
கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று திருவாய் மலர்ந்த நம் ஆண்டவரிடம் நம்முடைய தேவைகள், மன்றாட்டுகள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். அன்பு தந்தையே, எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் அனைவரும் தங்களுக்கான இறை அழைத்தலையும் கடமையும் உணர்ந்து செயல்பட தேவையான எல்லா அருள் வரங்களையும் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆற்றல் அளிப்பவரே எம் இறைவா, அமைதியின் வழியை மறந்து இறை வார்த்தையும் மறந்து ஆசை, அதிகாரம், பொறாமை, பழி உணர்வு இவற்றை மனதில் ஏற்று நிம்மதியற்று வாழும் நாங்கள் அனைவரும் மனம் திரும்பி இறை வார்த்தையை ஏற்று அதனை வாழ்வாக்கிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் ஆண்டவரே எம் இறைவா, இந்த நவீன உலகத்தில் எங்கள் பிள்ளைகள் அனைவரும் பொழுதுபோக்கு சாதனங்களிலும் வலைதளங்களிலும் ஒழுக்கமற்ற செயல்களிலும் ஈடுபடாமல் பொறுப்போடு வலைதளங்களை சரியான தேவைக்காக பயன்படுத்திடவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலம் அளிப்பவரே எம் இறைவா, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல தம் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என்ற இறைவார்த்தைக்கேற்ப கடவுளின் கட்டளைகளுக்கும் சமூகத்தின் நன்னெறிகளுக்கும் உட்பட்டு வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். பேரின்ப பரம்பொருளே எம் இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் நம்பிக்கையோடு உம்மிடத்திலே கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும்
உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை உம் திருமுன் கொண்டு வந்து புனிதமிக்க அருளடையாள கொண்டாட்டத்தை தொடங்குகின்றோ. இவற்றை தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க எங்களுக்கு நீர் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவாத மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து 40 நாட்கள் இவ்வுலக உணவை தவிர்த்து உண்ணா நோன்புக்கு உரு கொடுத்து அதை புனிதப்படுத்தினார். மேலும் தொடக்கத்தில் தோன்றிய பாம்பின் மாய கவர்ச்சிகள் அனைத்தையும் அவர் தோற்கடித்து தீமையின் ஆட்சி மீது வெற்றி கொள்ள எங்களுக்கு கற்பித்தார். அதனால் பாஸ்கா மறை நிகழ்வை தகுதியான மனதோடு கொண்டாடி இறுதியாக முடிவில்லா பாஸ்காவுக்கு கடந்து செல்வோமாக. ஆகவே வான தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுள்ளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உமடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உமோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியோ என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும்.
இன்று ஆண்டின் தவக்காலம் முதல் வாரம். அன்பு மக்களை, நம்முடைய பங்கிலிருந்து நாம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய தவக்கால திருப்பயணத்தை குறித்த விவரங்கள். வருகின்ற மார்ச் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை ரம்ஜான் தினத்தன்று நாம் திருப்பயணம் மேற்கொள்கிறோம். அன்று அதிகாலை 2 மணிக்கு நம்முடைய பயணத்தை தொடங்குகின்றோம். நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில ஆலயங்கள் மற்றும் கோட்டாறு மறை மாவட்டத்தின் சில ஆலயங்களை நாம் இந்த ஆண்டிலே தவக்காலத்திலே தரிசிக்க இருக்கின்றோம். 2 மணிக்கு நம்முடைய பங்கிலிருந்து நாம் பயணத்தை தொடங்குகின்றோம். 4:30 5 மணிக்கெல்லாம் ஆலந்தலை திரு இருதய ஆண்டவர் திருத்தலத்தை அடைகிறோம். அங்கு காலை குளியல் மற்ற காலை கடன்களை எல்லாம் முடித்துவிட்டு 6:15 மணி திருப்பலியிலே பங்கேற்கிறோம். திருப்பலியின் நிறைவில் சிலுவை பாதை சொல்லிவிட்டு காலை உணவு அங்கு உட்கொள்கின்றோம். காலை உணவிற்கு பிற்பாடு தொடர்ந்து அங்கிருந்து நம்முடைய பயணம் ஆரம்பமாகின்றது. மணப்பாடு திருச்சிலுவைநாதர் ஆலயம், சவேரியார் குகை கோயில் சந்தித்துவிட்டு தொடர்ந்து சொக்கன் குடியிருப்பு மணல் மாதா கோயில், அதற்கு பிற்பாடு அங்கிருந்து உவரி புனித அந்தோணியார் திருத்தலம், அங்கு மதிய உணவு உட்கொள்கிறோம். மதிய உணவிற்கு பிற்பாடு கோட்டாறு ஆலயங்களை நோக்கி நம்முடைய பயணம் ஆரம்பமாகின்றது. மண்டைக்காடு புதூர் புனித லூசியா ஆலயம், கொட்டில்பாடு புனித அல்லேசியார் ஆலயம், கோடிமுனை புனித பர்த்தலமேயு ஆலயம், குறும்பனை புனித இன்யாசியார் ஆலயம் போன்ற ஆலயங்களை தரிசித்துவிட்டு திரும்புகின்றோம். இந்த ஆலயங்கள் கோட்டாறு மறை மாவட்டத்திலே புதியதாக பிரம்மாண்டமாக கட்டி எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஆலயங்கள். எனவே அங்கு சென்று அவற்றை பார்ப்பது நமக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கும். தொடர்ந்து வருகின்ற வழியில் நேரம் இருக்கிற பட்சத்தில் ஆரல்வாய் மொழி தெய்வசகாயம் பிள்ளை மவுண்டுக்கு செல்கிறோம். அங்கிருந்து வருகின்ற வழியிலே புண்ணியவாளன்புரம் புனித வேளாங்கண்ணி அன்னை உயர் திருத்தலம், தொடர்ந்து பனகுடி புனித சூசையப்பர் ஆலயங்களை தரிசித்துவிட்டு அங்கிருந்து நம்முடைய இல்லம் நோக்கி நம்முடைய பயணத்தை தொடங்குகின்றோம். திருப்பயணத்திற்கு வருகின்ற மக்கள் 2 நேர உணவு வைத்து கொள்ள வேண்டும். காலை மற்றும் மதிய உணவு வைத்து கொள்ள வேண்டும். இரவு உணவு உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹோட்டலில் வாங்கி கொடுக்கப்படும். ஒரு நபருக்கு இந்த தவக்கால திருப்பயணத்திற்கான தொகை ரூபாய் 800. விரைவாக உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். ஒரு வாரத்திற்குள்ளாக பதிவு செய்தால் நன்றாக இருக்கும். இப்பொழுது ஒரு பேருந்து நாம் புக் பண்ணியிருக்கிறோம். கூடுதலாக தேவைப்படுகிற பட்சத்தில் முன்னதாகவே அன்பு மக்கள் பெயர்களை பதிவு செய்து கொண்டால் நலமாக இருக்கும். நீங்கள் பணம் கொடுப்பதன் அடிப்படையில் தான் உங்களுக்கான அந்த இருக்கை பேருந்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். முன் வரிசையிலிருந்து உங்களுக்கான இருக்கைகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்பதனையும் அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புத்துயிர் தரும் விண்ணக உணவினால் எங்கள் நம்பிக்கை ஊட்டம் பெறவும் எதிர்நோக்கு வளரவும் அன்பு உறுதியடையவும் உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உயிருள்ள உண்மையான உணவாம் கிறிஸ்துவை நாங்கள் ஆர்வத்துடன் நாட கற்றுக்கொள்வதோடு உமது வாயினின்று புறப்படும் எல்லா வார்த்தைகளாலும் வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவரே, உமக்கள் மீது நிறைவான ஆசி இறங்கிட உம்மை வேண்டுகின்றோ. அதனால் துன்பத்தில் நம்பிக்கை வளர்வதாக, சோதனையில் நற்பண்பு உறுதி பெறுவதாக, நிலையான மீட்பு அருளப்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை
மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. தவக்கால தியானம் குருத்து ஞாயிறன்று நடைபெறும். குருத்து ஞாயிறு திருப்பலி நிறைவுற்ற பிற்பாடு 10:30 மணியிலிருந்து 1 மணி வரை தவக்கால தியானமானது நம்முடைய பங்கிலே நடைபெறும். திருப்பலி நிறைவேற்றிய பங்கு தந்தையின் உடல் உள்ள நலத்திற்காகவும் அவர்களின் பணி சிறக்கவும் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களது இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஞானப்பிரகாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதரே, புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமென்.